direct tax includes என்னலாம்னா your good capital gains profit okay எல்லாமே எல்லா குரூப்பும் all comes under the category of your direct taxes. அப்போ ஒரு ஆளுன்னு போய் பண்றது டைரக்ட். இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது ஹோட்டலுக்கு போய் நான் அந்த சர்வீஸ் அவைல் பண்ணாலும் இன்டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணும். பியூட்டி பார்லர் போய் நல்லா ரிஜிஸ்டர்டா இருக்கிற பியூட்டி பார்லர்ஸ்லாம் போங்களேன், அவங்க கிட்டயும் நான் ஜிஎஸ்டி இது பண்ணி ஆகணும். இல்ல நான் வந்து ஒரு துணி கடைக்கு போறேன், அங்கேயும் நான் ஜிஎஸ்டி பேர் பண்ணி ஆகணும். எங்க போனாலும் நம்ம ஜிஎஸ்டில இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ ஜிஎஸ்டின்றது நம்மளோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப நிறைய இந்த பிக்சர்ஸ்லாம் நான் ஷேர் பண்றது தெரியறது எல்லாருக்கும். ஓகே. இப்போ நீங்க நிறைய இங்க பிக்சர்ஸ்லாம் பார்ப்பீங்க. என்னதுன்னா சீரியல்ஸ், ஃபிஷ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், எடிபிள் வெஜிடபிள் ரூட்ஸ், அப்புறம் டெண்டர் கோகோனட். வஷிதா, அக்ஷயா, மித்ரா ரீகேப் பண்ணிக்கோங்க கண்ணா, சரியா? உங்களுக்கு ஒரு நல்ல ரீகேப்பை பண்ணிக்கோங்க. சீரியல்ஸ், ஃபிஷ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ரா சில்க், அப்புறம் சில்க் வார்ம், அதுலேருந்து தானே சில்க் வருது, சில்க் வேஸ்ட், உல்லு, இந்த மாதிரி கிரீன் டீ, காஃபி பீன்ஸ். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செடியிலேருந்து எடுக்கிறோம்ல, பறிக்கிறோம்ல. இப்போ வந்து நான் காட்டன், அது என்னது, காட்டன் மரத்துலேருந்து காட்டன், ரா காட்டன் தேங்க்ஸ், ரா காட்டன் வருது. இல்லை சில்க் வார்ம்லேருந்து சில்க் வருது, சில்க் வார்ம். அப்புறம் வந்து இது கூர்க்கு காஃபி, இல்லை காஃபி பீன்ஸ். இந்த மாதிரி ஆரிஜின்ல இயற்கையா சம்பந்தப்பட்ட ஆரிஜின் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல கண்ணா, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. என்னன்னா நேச்சுரலோட கனெக்ட் ஆயிருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரெடாமினண்டா சொல்றேன். ஹவர் தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ், சரியா? ஹியூமன் பிளட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, ரா சில்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு ஒரு மோடிஜி வந்து வித் நிர்மலா சீதாராமன் டீம் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு சூப்பரான விஷயம் தெரியுமா? ஐடிடி படிக்க படிக்க யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி கனெக்டட் வித் அழகா கார்டன்லேருந்து ஒன்று வருது, ஃபீல்டுலேருந்து ஒன்று வருது, மரத்துலேருந்து ஆரிஜினா வர ஒரு விஷயத்துக்கு எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. ஃபார்மர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் முந்திரி கொட்டை இருக்கும்ல, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. முந்திரி கொட்டை, முந்திரி பழம், அப்புறம் வந்து எனிதிங் உங்களுக்கு என்ன தோன்றதோ, அப்புறம் வந்து பாட்ரி பண்றாங்களா, அந்த கிளே அதை வச்சு பண்றாங்களா, அதுக்கு கிடையாது. பீட்டில் லீஃப்க்கு கிடையாது. ஃபியூவல் வுட், அதுக்கு கிடையாது. வுட் சார்கோலுக்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். மேம் இதை ரொம்ப பேசிக்கா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐ வில் டெல் யூ. நீங்க வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி சொல்லித்தரேன். அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா நீங்க எங்கேயோ ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க. அந்த ட்ரிப்பில் வந்து இந்த இந்த திங்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயத்துல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட் மேப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மைண்ட் மேப்பிங் டெக்னிக். அதாவது நான் இப்ப வந்து ஒரே நிமிஷம் சாரி. யாருக்காவது இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? விஷுவலைஸ் பண்ணி ஒரு கதை மாதிரி எடுத்துட்டு போறது. செல்வா, ஏமத்ரா, வஷிதா, இந்த ஃபைல் அது இல்லையா? இந்த திருப்பதி, திருப்பதி போய் நம்ம தோ 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 ஓகே, இருக்கு இருக்கு. இப்ப வந்து அந்த நான் அந்த கதை மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி நீங்களும் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிடி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் படிக்கணும், படிச்சா ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படின்னா இப்ப நான் ப்ரீவியஸ் பேட்சுக்கு எப்படி சொல்லி தந்தேன்னா, திருப்பதிக்கு போறோம், அங்க மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கும் போது ஹியூமன் ஹேர் மொட்டை அடிக்கிறாங்களா, அது ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் பக்கத்துலயே ஒரு பிள்ளையார் இருக்காங்க, கோகோனட் உடைக்கிறோம், அங்கேயே வந்து பிள்ளையார் ஒர்க்கமா, அது ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து
பீட்டில், பேங்கிள்ஸ், பிந்தி இதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல, குட் வைப்ரேஷன்ஸ் இல்ல. அந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம பெருமாளுக்குள்ள எடுத்துட்டு போறோம், அது ஜிஎஸ்டி கிடையாது. பெருமாளை பார்த்துட்டு வெளியில வந்து லட்டு வாங்குறோம், ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே. திடீர்னு கார்ல ஏறிட்டோம், திருப்பி வரோம், பார்த்தானா ஒரு எமர்ஜென்சி வந்துடுது, ஏதோ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு திடீர்னு கால் ஏதோ வலிக்கிறதுன்ட்டு, அப்ப அந்த எமர்ஜென்சி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மறந்து போயிட்டேன். திருப்பதிக்கு போகும்போது எல்லாரும் அழகா பியூட்டிஃபுல்லா பட்டு சாரி அந்த மாதிரி கட்டி போனோம். அந்த பியூட்டிஃபுல் க்ளோத்திங்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி மூணாவது வந்து பாயிண்ட் வந்து பெருமாள் கிட்டே இந்த லட்டு வாங்குறது ஜிஎஸ்டி கிடையாது. சரி, லட்டு வாங்கிட்டோம், அங்க ஏதோ ஃப்ரூட்ஸ்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, ஆர்கானிக் மேன்யூர்லாம் நல்லா கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க, ஒரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்றோம், அங்க ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் சில பேருக்கு ரொம்ப பசிக்கிறதுன்ட்டு நான்வெஜ் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூடிங் ஹார்சஸ் இன்க்ளூடிங் இன்வெர்ட்ரி பெட்ஸ், அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் அங்க வந்து அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 26th ரிப்பப்ளிக் டே நாள் தான் திருப்பதி கிளம்பி இருக்கோம். அங்க வந்து ஒரு ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காரை நிறுத்திட்டு எல்லாத்தையும் சல்யூட் அடிக்கிறோம், அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்தது அங்க குரூப்ல வந்து நிறைய வந்து கண்ணு தெரியாதவங்க, பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. பிரெய்லி பேப்பர் மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே. அப்புறம் காரை ரிட்டர்ன் பண்ணி வரும்போது எமர்ஜென்சி ஆயிடுது, எமர்ஜென்சி சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆன் த வே வரோம், இந்த இதெல்லாம் ஊதுபத்தி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? திருப்பதி ஊதுபத்தி எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? நல்லா வாசனையா இருக்கும், திருப்பதியில பெருமாளுக்கு போடுற ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே பெருமாளுக்கு வந்து போடுறத காய வச்சு, அது என்ன ப்ராடக்ட், இன்ஸ்டன்ட் ஸ்டிக்ஸா கன்வெர்ட் பண்றாங்க, பார்த்திருக்கீங்களா? எப்ப போனாலும் அது வாங்கிட்டு வாங்க, சூப்பரா இருக்கும் அது. நீங்க இது ஸ்மெல் பண்ணிருக்கீங்களா சந்திரன்? ப்ரைஸும் ரொம்ப கம்மி ஆக்சுவலா, செம்மையா இருக்கும். நீங்க அடுத்த வாட்டி திருப்பதி போனீங்கன்னா எக்கனாமிக்கல் ரேட்ஸ், பட் பெருமாளோட பூவையே வச்சே ரெடி பண்றாங்க. ஓகேவா? அதெல்லாம் அந்த அந்த அங்க ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி மாதிரி பண்றாங்க. ஸோ அதை வாங்கிக்கிறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பதியில ஒரு 3 நாள் எலக்ட்ரிக்கல் அந்த இது வச்சு தே ஆர் ட்ரைங் டு கெட் எனர்ஜி ஃப்ரம் த வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு கிடையாது. அப்புறம் இது கிளினிக்கல் வேஸ்ட், முனிசிபல் வேஸ்ட் அப்படின்றது என்னன்னா, லைக் இப்போ எமர்ஜென்சிஸ்லாம் வருது இல்லையா, அதோட இந்த பாயிண்ட்டை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ரிப்பப்ளிக் டேனால எல்லாரும் காந்தி தொப்பி போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கீழே வரும் நல்ல ஃப்ரூட்ஸ், நொங்கு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறீங்க. அதுக்கு அதுக்கு வந்து உழறதுக்கு வந்து ஒரு இதுலேருந்து ஃபீல்டுலேருந்து வாங்குறீங்க, அங்கே நிறைய அக்ரிகல் இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கதை தவிர அங்கே வந்து நல்ல க்ளோதிங், ஹேண்ட்லூமு, அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கிறீங்க, அப்போ ஆப்டிக்கல் ஃபோட்டோகிராஃபிக் அப்பாரட்டஸ் அதெல்லாம் இருக்கு, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. கோரா இயற்கை சம்பந்தப்பட்டது, ஜூட் ஃபைபர்ஸா இருக்கட்டும், காதியானா இருக்கட்டும், ரா சில்கா இருக்கட்டும், உல்லா இருக்கட்டும், ஓகேவா, ஹேண்ட்லூமா இருக்கட்டும், அந்த சில்க்வாம்லேருந்து வருது, சில்க்வாம்லேருந்து உரிச்சு எடுப்பு ரா மெட்டீரியல் ஆமாம்மா. சில்க் வாம்லேருந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க, அதாவது வெந்நீர்ல போட்டு காஞ்சிபுரத்துல அது ஒரு இதுவாவே பண்ணுவாங்க, இதுல ஃபுல்லுத்தி போட்டு ரொட்டேட் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா சில்க் த்ரெட் மாதிரி ஜுர்ருன்னு அப்படின்னு மைல்டா ஒரு ஒண்ணு, இங்க பாருங்க, இதான் சில்க் வார்ம். இதை இதுல போடுவாங்க, போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த மாதிரி வரும். அது அதோட உயிரை கொடுத்து நம்மளுக்கு பட்டுப்புடவை கொடுக்கறது. ஹியூமன் பீயிங், அதாவது ஹியூமன் பீயிங்ஸை தவிர உலகத்துல இருக்கிற எல்லாமே அதை தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி, பீஸ் பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹனி கொடுக்கறது. ஹியூமன் பீயிங்ஸை தவிர எல்லாமே மற்றவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றது, ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னு யோசிக்கிறாங்க. இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். தண்ணியிலேயே நம்மளால குளிக்க முடியாது, வெந்நீர்ல போடுவாங்க இதை கம்ப்ளீட்டா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒரு வாட்டி ஸ்ரீபெரும்புதூர் இதுல வந்து இன்டர்னா இருக்கும் போது எங்களுக்கு ஒரு 2 hours ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது காஞ்சிபுரம் ரோடு எக்ஸ்டென்ட் தான்.
கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த இதுவே. இதெல்லாம் எடுத்துட்டு டிப் பண்ணுவாங்க ஒவ்வொரு கலரா. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். வெரி வெரி சாஃப்ட். ஆனா ஆக்சுவல் பியூர் பட்டுப்படவைன்னு சொல்றாங்கல்ல, அது 50,000 தான் அந்த பியூர் பட்டுப்படவை. நம்மளுக்கு 10,000 15,000 20,000 கிடைக்கிறதுலாம் மிக்ஸ்டு தான் ஆக்சுவலா. பியூரா கோரா நல்ல பட்டுப்படம் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா 50,000. ஏன்னா இதோட ப்ராசஸ் ரொம்ப ஹெவி ப்ராசஸ். சில்க் வார்மையே வளர்ப்பாங்கல்ல, அத மாதிரி இதுதான் ரா சில்க். ஓகேவா, இதுல இருந்து எடுப்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கதை சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ஸ் வேற ஏதாவது? ம். ஆ, அதான் சொன்னேனே எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கு செல்வா. சி சம்திங் predominantly 80% கனெக்டட் டு நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து எக்ஸம்டட். இந்த நான்வெஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹார்சஸ், இங்க பாருங்களேன், மீட் அண்ட் எடிபிள் மீட் எக்ஸம்டட். அதாவது புச்சர் கடையில அப்படியே கட் பண்ணி தொங்க விடுறாங்கல்ல, அது எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அதையே சூப்பர் மார்க்கெட்ல நல்லா க்ளோஸ் பண்ணி அதுல என்ன அது ரொம்ப நாளா இதுவா இருக்கிறதுக்கா இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, எனக்கு தெரியாது. அது அந்த மாதிரி பேக்குடு ரெஃப்ரிஜரேஷன்லாம் வச்சானா அது ஜிஎஸ்டி உண்டு. நீ ஸ்ட்ரைட்டா. ஆமாமா, அது ஜிஎஸ் ரெஸ்டாரண்ட் போனாலே ஜிஎஸ்டி தாங்கண்ணா. குக் பண்றதுக்கு முன்னாடி ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி கடல்ல இருந்து எடுத்துட்டு வரீங்களா, அதெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. அந்த மீனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு பண்ணுவீங்கல்ல சூப்பர் மார்க்கெட்ல, அப்ப அது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி உண்டு. ஹவவர் இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் லிஷா லிஷியஸ் கரெக்ட் 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 சௌந்தர்யா, எனக்கு ஞாபகம் வரல. எள்ளு எள்ளு ஞாபகம் வந்தது, வேற வரல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஜிஎஸ்டி உண்டு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ப்ரெடாமினண்டா படிக்கிறது 80% நேச்சுரல் ரிசோர்ஸ் அலைண்டா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டின்ற ஒரு ஒரு மாதிரி ஹை லெவலா யோசிக்கலாம். ஆனா எதுலயுமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சரி, எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹார்சஸ் வராது அதுல. அதே மாதிரி ஹார்சஸ் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இங்க பண்ணுவோம். பொரி இருக்குல்ல, பொரி வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். பொரி. ஆமா, இதெல்லாம் வந்து அதே மாதிரி பிரசாதம். அது இப்ப வந்து ஆ, இது போனா லட்டு வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். சர்ச்சுக்கெல்லாம் போனா ஒரு அது என்னது, அந்த குழந்தை பிறந்து இது பண்ணுவாங்களே, பேப்டிசம் பண்ணுவாங்களே, அப்போ ஒரு ஒரு பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்களே, அது எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். குருத்வாரால சப்பாத்தி இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். மாஸ்க்ல எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ. அது ஆனா மாஸ்க்ல பண்ற பிரசாதம் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ், இது எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது இப்ப எல்லாருக்கும் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன், அட்லீஸ்ட் இதுல ஒரு 10 ஐட்டமாவது மைண்ட்ல போயிருக்கா எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ்ல? மினிமம் 40 ஐட்டம் இருக்கு, 10 ஐட்டம் மைண்ட்ல போயிருக்கா நான் இப்ப சொல்லும்போது? மினிமம். ம். ஆமா, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்ப அதுக்கு தான் டிடிக்கு மட்டும் எல்லாத்துக்குமே ரிவைஸ்டு தான் எடுத்துக்கிறேன் சுந்தரியா. டிடிக்கே ஸ்பெசிஃபிக்கா ரீசன்ட் எடிஷன் தான் எடுத்துப்பேன். எக்ஸாம் போது சப்ளிமெண்ட்ரின்னு ஒன்று வெளியில பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏமித்ரா அது, வஷிதா, அக்ஷயா, ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் முன்னாடியே பண்ணிடுவாங்கல்ல அத. அது தனியா எடுப்பேன், அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். அது ஒரு 20 25 பேர் இருக்கும். அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டுமே எடுப்பேன் உங்களுக்கு. இந்த புக்கை எடுத்துட்டு அது தனியா எடுப்பேன். ஏன்னா அதுலேருந்து மெஜாரிட்டி கேட்க சான்சஸ் இருக்கு, என்ன சேஞ்சஸ் ரீசெண்டா பண்ணாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே கவர் அப் ஆயிடும். சொல்லுங்க செல்வா. ஆமாமா. ஆமா. இப்ப வந்து பீட்டில் லீவ் எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பீட்டில் லீவ்ஸ் எடுத்துடுறாங்க இப்போ. ஆனா நீங்க இந்த எக்ஸாம்ல பீட்டில் லீவ் எடுத்துட்டாங்கன்றதான் எழுதணும், பழசு எழுதக்கூடாது. ம்.
அது உங்களுக்கு ரீசன்ட் புக்ல அப்டேட் பண்றாங்க செல்வா. சி சில அதாவது சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டா பண்ணிடுறாங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல ஆன்சர் சம்டைம்ஸ் தப்பா இருக்கு. பட் ஐடிடி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் மேஜரா தப்பு எதுவுமே பார்க்கல. பட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் காஸ்டிங்லலாம் கொஞ்சம் ஐ எம் சீயிங் சம் சார்ட் ஆஃப் ஃபைன் டியூனிங்ஸ் டு பி டன். ஐடிடி புக்கை நல்லா தரவு பண்ணுங்க போதும். அவ்வளோதான். ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் மாடல் கொஷின் பேப்பரு அந்த சப்ளிமெண்ட்ரி தரவு பண்ணாலே மோர் தென் இனஃப். ஏமாத்திரம் ஜிஎஸ்டி மெஜாரிட்டி வந்ததுல இந்த வாட்டி. இந்த வாட்டி டிசம்பர்ல மெஜாரிட்டி ஜிஎஸ்டி வந்தது. மாடல் கொஸ்டின் பேப்பர்லயும் பிக்கப் ஆச்சு. ஆமா கரெக்ட். 5 வரைக்கும் டிடி, 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் வந்து இது. கொஸ்டின் கஸ்டம்ஸ்ல இருந்து வரும். கஸ்டம்ஸ் குட்டி போர்ஷனு ஈஸியா இருக்கும் ரொம்ப. ஆனா ஒர்க் அவுட் பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணும். இதுக்கு மட்டும் கியூமுலேட்டிவா கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம அண்ணனி அடுத்த நாளே முடிச்சிருங்க ப்ரொவிஷன் படிச்சு. இப்போ நான் இது இன்னைக்கு சொல்லித்தரேன்னா எப்படியாவது மைண்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும்ல. இப்போ சௌந்தர்யாக்கு ஒரு லைன் இருக்கும், ஆயிஷாக்கு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க, வஷிதாக்கு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க, விஜயலட்சுமிக்கு ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க, செல்வா ஏதாவது டெக்னிக் வச்சு இல்ல உங்களுக்கு அந்த டெக்னிக் இல்ல என்னோட டெக்னிக் ஓகேவா இருந்தா இந்த டெக்னிக் பண்ணி எண்ட் ஆஃப் த டே இந்த 40ல 35ஆவது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா சுத்தி சுத்தி இது கனெக்டட் வச்சு எங்கேயோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ல சம்ல கனெக்ட் ஆகும், இந்த பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் ஆகும். சரியா? இது மாதிரி இது ஒரு மைண்ட் மேப்பிங் டெக்னிக். இது ஒன் ஆஃப் த டெக்னிக் நான் சொல்லி கொடுக்கறது. அப்புறம் இப்போ அந்த எக்ஸம்ஷன் ஃப்ரம் டாக்ஸ்ன்றதுக்கு வந்து ஒரு பெரிய இது இந்த இந்த ஸ்டோரி லைன் ஃபுல்லா செக்டார் வைஸ் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 30 1 2 3 4 5 1 2 3 4 5 ஒரு 100 இருக்குமா வஷிதா? இது 100 பாயிண்ட் இருக்குமா அக்ஷயா? 100 1 2 3 4 5 6 இருக்காங்களா? 2 2 3 4 5 6 100 இருக்கும்பா. 100 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அந்த 100 வந்து 5 5 இல்ல 10 10 ஈஸியான 10 10 அப்படி டெய்லி சொல்லி கொடுத்து அப்படி வந்து உங்களுக்கு அது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உடனே உடனே நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ விஷிதா அக்ஷயா மித்ராலாம் உடனே இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா நாளைக்கு உடனே டெஸ்ட் எழுதிடுவாங்க, அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படி நான் படிக்கும் போதே எனக்கு சார் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நீங்களும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிடும். ஓகே. அகெயின் எல்லாரோட டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு நீங்க எவ்வளோக்களோ ஏர்லியா முடிக்கிறீங்களோ அவ்வளோக்களோ ஈஸியா இருக்கும். இந்த சம்லேருந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய ட்ரைவ் பண்ணுவாங்க. இதுக்கு மட்டும் நான் சொல்லல. நிறைய எல்லா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி டேப்லர் காலம் மாதிரி போட்டு கொடுப்பேன். இது நான் இங்க பண்ணும்போது அப்ப என்ன பர்பஸ் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். சிலது வந்து குட்டியா பண்ணி தருவேன். அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் கீவேர்ட்ஸ் மாதிரி சிலதுக்கு இருக்குன்னா சிலதுக்கு கீவேர்ட்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இப்படிதான் இந்த லாஸ்ட் 2 பேட்சஸ் இப்படிதான் பண்ணினேன். அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுது. ஸோ ஐ எம் வெரி ஷுவர். இப்போ இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னா அதை குட்டி பாயிண்ட்ஸா இப்படி மினிமைஸ் பண்ணிடுவேன். ஆனா கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணும் இதுக்கு மட்டும். சரியா? ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. இதுல எனக்கு சில டவுட்ஸ்லாமும் வரும். நான் சீனியர்ஸ்ல கேட்டு கிளாரிஃபை பண்ணுவேன். சிலது கொஞ்சம் இன்னும் 2 3 விஷயம் கிளாரிஃபை ஆகல எனக்கு. ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணிக்கோங்க போதும். எனக்கு வேற வேற ரெஃபரன்சஸ் எதுவும் எடுத்துக்க வேணாம். ஐடிடியை பொறுத்த வரைக்கும் வேற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்படிதான். டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ஓட டிஃபரன்சஸ் என்னன்னா, டைரக்ட் டாக்ஸ்ன்றது ஒரு பர்சனோட இன்கம் வெல்த் அது வருது. இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது டாக்ஸ் லிவிட் ஆன் அ பர்சன் who consumes the goods and services it's paid indirectly to the government. indirectly to the government. இவங்க வந்து ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர், இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ரெக்ரெசிவ் இன் நேச்சர். இப்போ வந்து இன்டைரக்ட் அதாவது எப்படின்னா irrespective ஆஃப் தேர் எபிலிட்டி அவங்க வந்து இது சி நான் ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு நான் 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். யாரு சங்கீதாக்குள்ள போனாலும் பில்லு பே பண்ணமா? கரெக்டா? சிஜிஎஸ்டி பே பண்ணமா? எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணமா? அதனால இது எபிலிட்டி, நீங்க இன்டெலிஜென்ட் நான் இன்டெலிஜென்ட் எல்லாம் கிரைட்டீரியா இல்ல. போனான்னா
அது இட்ஸ் எனி irrespective of anything you have to pay it அந்த மாதிரி. இது வந்து ஒரே பர்சன் சேம் பர்சன் தான் இதுவாகும். இது ஃபால்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஹூ பாசஸ் தி பர்டன். இப்போ குக்கு குக்குன்னு சாரி காஃபி பீன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கூறுகு. அந்த காஃபி பீன்ஸ் மரத்துல இருந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த அக்ரிகல்ச்சரஸ் இருக்காங்களா, அவன் வந்து ஜிஎஸ்டி, அவர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுமானா பே பண்ண வேண்டாம். ஓகேவா? அவரு என்ன பண்ணலாம்னா, அவரு யார்கிட்ட குடுக்குறாரோ அவரு தான் பே பண்ணும் அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் கூட சிலதெல்லாம் மாறும். அப்ப என்ன பண்றாரு, இவரோட பேர்டன் அவருக்கு மூவ் ஆகுறது. இவர் என்ன பண்ணுவாரு, ஹோல்சேலர் காஃபி பீன்லாம் வாங்கி சூப்பரா மேனுஃபேக்சர் பண்ணி கூர்கு காஃபிலாம் போட்டு ஃபர்ஸ்ட் டாக்ஸ் பே பண்ணிடுவாரு. ஆனா யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவாரு, கஸ்டமர் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிடுவாரு. அப்பனா என்ன ஆகும்னா தே ஆர் பாசிங் ஆன் த பேர்டன். ஓகே, எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும், சூப்பரா சொன்னீங்க. இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி. எவேஷன் வந்து டாக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள். இங்க டாக்ஸ் எவேஷன் இஸ் ஹார்ட்லி பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் இன்க்ளூட் இன் த பிரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுல வந்து டைரக்ட் டாக்ஸ் வந்து helps in reducing the inflation. Indirect tax வந்து cost and goods of increases due to levy of indirect tax. Thus இது indirect tax வந்து promotes inflationனா பிரைஸ் எப்படி. யுக்ரைன் லீடிங் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் என்ன, யுக்ரைன் வார் வந்தது தெரியுமா எல்லாருக்கும்? பெட்ரோலியம் இல்லகண்ணா, யுக்ரைன் வார் வந்தது தெரியுமா 2020? ஓகே கண்ணா. ஆ, இல்ல லீடிங் யுக்ரைன். ஆ, யுக்ரைன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், பெட்ரோல் அப்ப வந்தது இல்ல. அப்போ என்னாச்சு தெரியுமா இந்தியால? எனி ஐடியா எதோட பிரைஸ்? ஃபியூவல் பிரைஸ். ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, கரெக்ட், பெர்ஃபெக்ட். அப்புறம் வேற என்னலாம் இன்க்ரீஸ் ஆச்சு? அஸ்வினி, விஜயலட்சுமி, ஆயிஷா. ஃபர்ஸ்ட் ஆயில் ஓகேடா, பட் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆனது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் அவங்க லீடிங் எக்ஸ்போர்ட்டர் யுக்ரைன். ஓகே, என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா ஃபுட் பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த எக்கானமியே அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகும். ஒரு ஒரு ஷிஃப்ட்னா ஒரு 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 ஜர்க் கொடுக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் ஆனா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இம்பாக்ட் ஆனா ஒரு ஜர்க் ஆகும் எக்கானமியே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒவ்வொரு விஷயமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. எல்லா எண்ணெய் விலையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் அவன் லீடிங் எக்ஸ்போர்ட்டரே வந்து யுக்ரைன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஆனா சன்ஃப்ளவர் ஆயில் எங்க யூஸ் பண்ணுவாங்க, குக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குக்கிங் மேஜரா எங்க நடக்கும், ஹோட்டல்ஸ்ல நடக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து சங்கீதா இவங்கதுலேருந்து எல்லா ரேட்டோட ப்ரைஸ், சாம்பார் ஓகே அந்த சைட் டிஷ் எல்லா ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா யுக்ரைன் வார் ஆரம்பிச்சு 6-7 மாசம் வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் எக்ஸ்போர்ட்லாம் எங்கேயுமே அவங்க இம்பாக்ட் ஆகல. ஆனா இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது இன்டைரக்ட் டாக்ஸ்ல, அது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டட், கஸ்டமர் ரீச் ஆகிறது. அதனால இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன்னா என்ன அர்த்தம் அஸ்வினி? வாய்ஸ் கேட்கல அஸ்வினி, டிஸ்டர்பிங். அஸ்வினி வாய்ஸ் கேட்கல. ஓகே விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க விஜயலட்சுமி. rise in the price level. Okay, Aisha, what is inflation? Sudden increase in the price level. Shreya, what is inflation? Okay, Vashita, what is increase in, what is inflation? Akshaya, what is inflation? Okay,
Shreya, what is inflation? Soundriya, what is inflation? Correct. 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 Super. Selva, what is inflation? நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ ஆஃப் தி மணி இன்க்ரீஸ் ஆகாதா? ஏன்? எஸ். அப்போ உங்ககிட்ட இருக்கிற வேல்யூ ஆஃப் மணி டிஸ்டர்ப் ஆகுறது இல்ல? பாதின்னு புரியுது. சரி, ஓகே. ஓகே. இப்போ எல்லாருமே கரெக்டா அலைன் ஆயிட்டீங்க. சூப்பர். ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரைசஸ் ஆகிறது, பட் பர்ச்சேசிங் பவர் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா அது ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் பீப்புள் கண்டிப்பா அஃபோர்ட் பண்ணவே முடியாது. அவங்க வாங்குறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் சும்மா கெத்துக்காவது வாங்குவாங்க. எந்த ப்ராடக்டா இருக்கட்டுமே அந்த ஃபார்மாலிட்டி இது பண்ணி பண்ணி ஆகணும்ட்டு வாங்குவாங்க. ரிச் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்களா இன்ஃப்ளேஷனால? செல்வா இப்ப சொல்லுங்க. ம். சௌந்தர்யா, ரிச் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்ஃப்ளேஷனால? எந்த கேசஸ்ல அஃபெக்ட் ஆவாங்க? ம். ஓகே. மித்ரா, நீங்க சொல்லுங்க. ரிச் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்களா இன்ஃப்ளேஷனால? எப்படி? சரி, ஓகே. இவங்க அஸ்வினி வந்துட்டீங்களா பேக்கு? ரொம்ப லோவா கேக்குதுடா. சரி, பதில் சொல்லுங்க. பிசினஸ் பீப்புள், தெர் இஸ் ரிச் பீப்புள் வந்து இன்ஃப்ளேஷன்னால அஃபெக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா? ம். ம். ஓகே. ஸ்ரேயா, நீங்க என்ன சொல்றீங்க ஸ்ரேயா? ஓகே. அக்ஷயா? ஓகே. ஆக்சுவலா ரிச் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. எப்படி அஃபெக்ட் ஆவாங்கன்னு நான் சொல்றேன். அவங்களோட இன்கம் எல்லாத்தையும் ஷேர்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ ஷேர்ஸ், ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. எப்போ வந்து யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சோ, மார்க்கெட் இந்தியாவில் விழுந்துருச்சு, டவுன் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? அவங்களோட இது ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஷேர்ஸ்ல எல்லாம் ரெட்ல வந்துருச்சு. தட் வாஸ் த டைம் வென் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் இருக்காரு. ஹீ இஸ் த பைனியர் சொல்ல மாட்டேன். ஹீ இஸ் அ வெரி வெரி ரிச்சஸ்ட் ட்ரேடர். ரிச்சஸ்ட் ட்ரேடர். ஓகே. ஹீ கிவ்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் பீப்புள் டேக் இட் அப் ஃபார் இது டெய்லி ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ்க்குலாம் எடுப்பாங்க. எப்போ டிக்ளேர் பண்ணாங்களோ, வார் டிக்ளேர் பண்றாங்களோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெரிய 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 கம்பெனிஸ்ல எல்லாம் ஷேர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாமே கம்ப்ளீட்டா டவுன் வந்து அவங்களால அவங்க பிளான் பண்ண டைம்ல பைசாவை மார்க்கெட்ல இருந்து வெளியில எடுக்க முடியல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து
ஏன் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸே ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு இன்ஃப்ளேஷன் புவர் பீப்புள்லாம் என்னன்னா அந்த ப்ராடக்டே வாங்காம போயிடுவான். ஓகேவா? ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஸ்ரீலங்கால தெரியும்ல, ஸ்ரீலங்கால ஒரு ப்ராப்ளம் தெரியுமா? பிரெட் பாக்கெட் 1000 ரூபாய்க்குலாம் வித்துது தெரியுமா உங்களுக்கு? 2.5 years பேக் பிகாஸ் ஆஃப் ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பெட்ரோல் நிறைய பேருக்கு வந்த ப்ராப்ளம் ஆச்சு. அது வந்து புவர் பீப்புள் அவங்க பெட்டே வாங்காம சர்வை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மிடில் கிளாஸ் பீப்புளும் ஹை ஹண்டட் பீப்புளாலையும் அவங்களால இது பண்ண முடியல. நிறைய பேர் they tried moving to India but we did not permit them to come inter India that point of time. அப்புறம் they were sitting with that problem. அப்புறம் தான் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் நடந்தது. அப்பனா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ல எங்க ஒரு இம்பாக்ட், ஏதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி வந்து கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணிடும். அதுக்கு கண்டிப்பா இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டூல் அப்படின்றது தான் நான் கன்க்ளூட் பண்றேன். சம்டைம்ஸ் வந்து இந்த இட் இஸ் யூஸ்ஃபுல் டூல் டு ப்ரொமோட் சோஷியல் வெல்ஃபேர்லாம் சொல்றாங்க. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல பெருசா அவ்வளோ இது இல்லை. predominant times all classes of people are getting affected due to inflation. ஓகேவா? இதுதான் indirect tax ஓடது. நெக்ஸ்ட் வந்து imposition and collection. imposed on and collected from the same person. இப்போ சௌந்தர்யா, செல்வா, மித்ரா, அக்ஷயா, ஆயிஷா அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி? யார் ஹோட்டலுக்கு போனாலும் அவனுக்கு பில்லு கொடுத்து ஜிஎஸ்டி பண்ணிடுவோம். அவன் ரிச்சா, புவரா, மிடில் கிளாஸ்ல அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பேர்டனை ஷிஃப்ட் பண்ண முடியுமா? இப்போ இவங்க உங்க பேர் என்ன, விஜயலட்சுமிக்கு கொடுத்துருக்கிற இன்கம் டாக்ஸை வந்து மித்ராவுக்கு பே பண்ண சொல்ல முடியும், பண்ண முடியாது. ஆனா இதை ஷிஃப்ட் பண்ணலாம். பில்லு யாருக்கு கொடுத்து இன்னொருத்தர் கூட பே பண்ணலாம். இட் கேன் பி ஷிஃப்டட். டாக்ஸபிள் இன்கம் ஆஃப் தி அசஸி இதோட அவுட்கம் இங்க வந்து அதாவது இதுக்கு பேஸ் கால்குலேஷன் வந்து டாக்ஸபிள் இன்கம் ஆஃப் தி அசஸி, இதுக்கு பேஸ் கால்குலேஷன் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் டிஃபரன்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா இல்ல யாருக்காவது? ஓகே. இவங்களுக்கு விஜயலட்சுமி, அஸ்வினி, அக்ஷயா, ஸ்ரேயா, செல்வா, மித்ரா, வஷிதா, அக்ஷயா, யாரையா மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நான் இது அப்படியே ஜிஎஸ்டில யாராவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஜிஎஸ்டி செல்வா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? செல்வா, சௌந்தர்யா? ஓகே. பட் போர்ட்டல் போயிருக்கீங்களா? எலக்ட்ரானிக் போர்ட்டல். அப்புறம் என்ன செல்வா, சூப்பர் சௌந்தர்யா. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஹை லெவலுக்காக. இப்போ ஒரு டாபிக் எப்படி இருக்கும்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர். வேற யாராவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? யாராவது ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வஷிதா, மித்ரா, நீங்க தாத்தா ஒர்க் பண்ண மாதிரி பார்த்துருக்கீங்களா? விஜயலட்சுமி, அஸ்வினி, ஸ்ரேயா, ஆயிஷா, இவங்க வஷிதா நீங்க இது படிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க? வேற யாராவது? ஓகே. நீங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா ஜஸ்ட் பாருங்க. நம்மளுக்கு ட்ரைனிங் ஆக்சுவலா கொடுக்குறாங்கல்ல, இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் ஃபைலிங்க்கும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கரண்டா இருக்கிற சிலபஸ்ல. ஸோ ஆமா. ஓ, சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட், சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலா ஜிஎஸ்டி கன்சல்டன்ட்டா கூட போகலாம் நம்ம. சிஎம்ஏ. ஆமா, அது மாதிரி ரோல் எடுத்துக்கலாம். எனக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நான் செல்ஃபா பண்ணோம்னா ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர். அது சிடபிள்யூக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு.
கரெக்ட். சூப்பர். இதுலயா? ஆ, தேங்க்ஸ் செல்வா. ஸோ இன்னைக்கு எடுத்தது வந்து இந்த இன்டர்வியூ எப்படி வந்து ஒரு ஒரு சிட்டிசனுக்கு எல்லா கவர்மெண்ட்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்றது எதுக்குன்னா நம்மளுக்கான தேவையான ரோடு, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, எஜுகேஷன் சிஸ்டம், வாட்டர் சப்ளை, ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதெல்லாம் பண்றதுக்கு தான் இது போடுறாங்க, டாக்ஸேஷன் கலெக்ட் பண்றாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே டாக்ஸேஷன்ன்றது வந்து இட் இஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் த வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஃபார் த பப்ளிக். அதுதான். இதுல வந்து யார் இதை லீட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹூ இஸ் லீடிங் திஸ் ஐடிடி டீம் நோ இன் இந்தியா? யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? கரெக்ட். ஜிஎஸ்டி கவுன்சில் கரெக்ட் கண்ணா. அது யாருக்கு கீழ இருக்கு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? நிர்மலா சீதாராமன். வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், வெரி எஃபிஷியன்ட். ஆனா அவங்க ஸ்பீச் இவங்களால ஆப்போசிட் பீப்புளால டாலரேட் பண்ண முடியல இந்த வாட்டி பட்ஜெட் போடும்போது. எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. ஒருத்தர் கூட கேட்கல உங்க ஸ்பீச். அந்த ஸ்டபர்னஸ், ஒரு விஷயம் அவங்க கிட்ட என்னன்னா, அவங்க தப்போ கரெக்டோ ஷீ இஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஹர் பாயிண்ட். அண்ட் அவங்க வந்து தப்பு இது இப்படின்றத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால இது எப்படி நீ தப்புன்னு சொல்ற, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் போட்டிருக்கேன்றத கிளியர் கட்டா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனாலதான் மோடிஜி பாத்தீங்கன்னா அவங்கள மாத்தவே இல்லை, போன கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட்டும். ஆமா. ஆமாமா. அவங்க வந்து வெரி ஸ்டப்பர்ன் லேடி. ஆக்சுவலா தமிழ்நாடு வந்து தமிழ்நாடுவோட மைண்ட் வந்து பிரெயின், நான் எங்க தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி தாத்தா அந்த ஜெனரேஷன்லாம் பார்த்திருக்கேன். தே வில் சே தமிழ்நாடு பிரெயின் வில் பி ரெக்கமெண்டட் பை த வேர்ல்ட். அந்த மாதிரி பிரெயினா நம்மளுக்குலாம். நீங்க எல்லா டாப்பர்ஸும் பாருங்களேன், சும்மா ஹை டாப்பர்ஸ்லாம் பாருங்களேன், நிறைய பேர் தமிழ்நாடுல தான் இருப்பாங்க. கூகுள் தமிழ்நாடு, நிறைய டாப்பர்ஸ். அவ்வளவு மண்டை நம்மளுக்குலாம். ஆமா. 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 சும்மா அதிருதுல. ஏய் நம்மலாம் ப்ரௌடா இருக்கணும், நம்மளால அவ்வளவு யோசிக்க முடியும் ஆக்சுவலா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த பிரிட்டிஷ் அவங்க எஜுகேஷன், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லிட்டு நம்மள take on. ஆமா. என்ன இப்போ இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் முந்தானேத்தி வந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த ஆர்டிக்கல? ஆக்சுவலா அவங்க வந்து தேவ் அப்ளைடு ஃபார் கிரீன் கார்டா, பட் அவங்களுக்கு இன்னும் இப்போ இது வரலன்றதுனால அவங்களையும் அந்த கேட்டகரியில எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ஃபுல் ஃபிளெஜ்டா நான் இன்னும் ஸ்டோரி படிக்கல. கேள்விப்பட்டீங்களா? யூஎஸ் கேட்டீங்களா? யாராவது அந்த ஆர்டிக்கல் படிச்சீங்களா? ட்ரம்ப் வந்து இம்மீடியட்டா இது பண்ண சொல்றாங்க. நோட்டீஸ். they can to go. பட் ஆனா நான் என்ன ஒரு சொல்றேன்னா, உங்களுக்குலாம் பயங்கரமான பிரெயின்ஸ். ஓகே, உங்களுக்குலாம் இல்ல, நம்மளுக்குலாம் நல்ல பிரெயின்ஸ். அத செம்மையா மெட்டீரியல்ஸ் பண்ணுங்க, சூப்பரா வரலாம். ஒருத்தரும் ஒவ்வொரு வேர்ல்டுல போய் உட்காந்துக்கணும் நீங்களாம். ஓகே, ஒருத்தர் யூகே, ஒருத்தர் யூஎஸ், சரியா? உட்காந்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு நல்ல நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இங்க வந்து திருப்பி இங்கே நல்லா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அப் மாதிரி. யூஆர் ஆல் கேப்பபிள் ஆஃப் ஸ்டார்டிங் அப் அன் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி தமிழ்நாடு பிரெயின்ஸ் ஆர் சோ வெரி இது. ஓகே, சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவரோடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? சிதம்பரம் டைம்ல இருக்கிறதுலாம் எங்க சார் எங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவாரு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. சிதம்பரம் தெரியுமா உங்களுக்கு? எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்.
ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அதனால தமிழ்நாடு பிரெயின்ஸ் ஆர் ஆல் பயங்கர பவர்ஃபுல். அதுவும் இந்த லைன்ல எல்லாம் நம்ம நல்லா எக்யூப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒண்ணுமே அப்படியே டச்சே பண்ணவே முடியாது. அவ்வளவுதான். சூப்பரா. இன்னொன்னு நம்மளோட திங்கிங்ல எப்பவுமே நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும்ன்ற திங்கிங் வந்துட்டே இருக்கணும். நம்மள ரிஃபைன் பண்ணிக்கணும். 40 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் 60 வயசா இருந்தாலும் சரி, நம்மளோட தமிழ் நீங்க உங்களோட தாத்தா பாட்டி அவங்க ஸ்டோரிஸ்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்கெல்லாம் அவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க. அது தமிழ்நாடுல மட்டும்தான் மெஜாரிட்டி நான் பார்க்கிறேன். சைனீஸ் ஜாப்பனீஸ் இருக்காங்க. பட் தென் அவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்து பாருங்களேன். அவங்கெல்லாம் அவ்வளோ ஆக்டிவா யோசிச்சிருப்பாங்க. சேவிங்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லாம் பயங்கரமா யோசிச்சிருப்பாங்க. நம்ம இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சொல்றோம்ல, அவங்க பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க பண்ண அளவுக்கு இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்துல 10 குழந்தைங்க இருப்பாங்க. அப்பா அம்மா அந்த 10 குழந்தைக்கும் ஈக்குவலா பண்ணிருப்பாங்க. ஈக்குவலா டைமண்ட்னா இது செட்டா பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க எவ்வளவு ஃபினான்ஷியல் பிளானிங், இப்ப நடக்கிறது ஃபினான்ஷியல் பிளானிங்கா? ஸோ பேசிக்லி நம்ம ஜீன்லயே வந்து இந்த ஃபினான்ஸ்ன்றது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு. சும்மா நம்ம தட்டி அப்படி தட்டி கொடுத்து அதை எழுப்புறோம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிர்மலா சீதாராமன், ஷீ இஸ் ஹெட்டிங் த டீம் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் ஷி ஹாஸ் அ ஹியூஜ் டீம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இதுல நடுவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ பீப்புளெலாம் வந்து அவங்களோட இதை சொல்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் கேட்டுப்பாங்க. செபியோட கைட்லைன்ஸ்லாம் கேட்டுட்டு தான் கடைசியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஷீ டேக்ஸ் அ டிசிஷன். இந்த வாட்டி ஏன் நினைக்கிறீங்க? இட்ஸ் a காமன் கொஸ்டின். பட்ஜெட் எல்லாரும் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் a காமன் கொஸ்டின் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வாட்டி ஏன் 12 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க? எனி ரீசன் உங்களுக்கு தெரியுமா? செல்வா, ஓகே ஓகே. பட்ஜெட் பாத்தீங்களா செல்வா நீங்க? ஓகே ஓகே. டீடைல் நீங்க எப்போ டைம் இருக்குமோ எல்லாரும் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் இண்டிவிஜுவலோட டாக்ஸ் ட்ரெண்ட் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் டாக்ஸ் பே பண்ற இது வந்து ஹெவியா இருக்கு than கார்ப்பரேட் டாக்ஸஸ். இவங்க கார்ப்பரேட் டாக்ஸஸ் ஸ்மார்ட்டா எப்படி மூவ் பண்றாங்கன்னா, அந்த டெப்ரிசியேஷன் நிறைய ப்ரொவிஷன்ஸ் நடுவில் எடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் வச்சு ப்ராஃபிட்டை கம்மியா காமிச்சு டாக்ஸும் கம்மியா பே பண்ணி அப்படி ஒரு மாதிரி பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஆனா அதையும் கவர்மெண்ட்ல எல்லாம் கண்டுபிடிச்சு பெனாலிட்டி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. தட்ஸ் a different story. Overall the statistics says the individual taxpayers are more than the corporate taxpayers. அண்ட் அவங்களோட அந்த குவான்டிஃபிகேஷனே ஜாஸ்தி அமௌண்ட்டா வருதா. அதனால டு மேக் கார்ப்பரேட் டாக்ஸஸ், கார்ப்பரேட் பீப்புள் டு பே மோர் டாக்ஸஸ், இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு இந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ற ஃபோக்கஸ் தான் இந்த பட்ஜெட்டோட ஹைலைட்டா இருக்கணும்ன்றத டார்கெட்டா வச்சுருந்தா இதோடைய பட்ஜெட்டே போட்டாங்க. அப்புறம் படிச்சு பாருங்க அந்த ட்ரெண்டு உள்ள போனீங்கன்னா தெரியும் பட்ஜெட். ஆனா படிக்கணும், அதெல்லாம் உள்ள டீட்டெயில் தான் படிங்க. ஓகேவா? புரியறது புரியலன்றது வேற விஷயம். சும்மா கோத்ரூ பண்ணுங்க. ஒரு கண்டிப்பா 70% உங்களுக்கு நல்லாவே புரியும். எக்கனாமிக் டைம்ஸ்ல பட்ஜெட் ஓவர்வியூன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. கோத்ரூ பண்ணி பாருங்க. சரியா? ஆ, ஆ, ஆமா. ம், ஆ, ஃபார்ம் 16 கரெக்ட். ஆனா அதுக்கும் ஒரு வாட்டி அதுக்கும் ஒரு செக் பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆ, சௌந்தர்யா இந்த வாட்டி கொஞ்சம் அதுல பார்க்கணும் நானு. ஆ, ஆமா இது இன்னொன்னு இன்னொன்னு வந்து என்னன்னா இன்டெகிரிட்டி வந்து ரொம்பவே மிஸ் ஆகுறது.
கார்ப்பரேட் வேர்ல்டுன்னு சொல்றாங்கல்ல, அங்க இன்டெகிரிட்டி ரொம்ப மிஸ் ஆகுறது. அது வந்து பயங்கரமா ஸ்க்ரூட்டனி பண்ணியிருக்காங்க போன வாட்டி. பெரிய பெரிய தலைங்கெல்லாம் கூட அதுல இதுவாயிருக்காங்க. மிஸ்டர் ம், ம், ம். ஆமா, ஆமா. ஆக்சுவலா வந்து இப்போ முன்னாடி வந்து எப்படின்னா சிஏஎஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சிஎம்ஏஸும் பார்க்கலாம், ஆனா அதுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்டும் இது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிபிஏ ரோல்ஸ். இன்னொன்னு இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து அவளும் இதுக்கு போயிட்டு இருக்கா. ஆஹ் அது பேர் என்ன, இந்த கார்ப்பரேட் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது, ஹவு தே கேன் எஸ்கேப் ஃப்ரம் ஹியூஜ் டாக்ஸேஷன், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் போயிட்டு இருக்கா. அவ வந்து என்கிட்ட ஆக்சுவலா அவங்க வந்து என்ன அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா, ஆஹ் எல்லாமே பண்றோம் லக்ஷ்மி, ஆனா கடைசியா வந்து பணம் பேசிடுறது. எங்களுக்கும் பணம் கொடுக்குறேன்றாங்க. அப்ப வந்து சிலதெல்லாம் வந்து லிட்ரலா வந்து ஷி வாஸ், அவங்க வந்து த்ரெட்டன் பண்றாங்களா அவங்கள, சிஎம்ஏஸா. ஆமா, அவ நிஜமாலே த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. சொன்னாங்க டிப்பிக்கலா கரெக்டா இப்படிதான் குடுப்பாங்களாம். ஆனா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இல்ல இல்ல இது இவ்வளவுதான் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி போடு. இல்ல கம்ப்ளீட்டா ஃபேமிலி எல்லாமே த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ம், ம், ம். எப்பா, நிஜமாலே. செல்வா, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற யாராவது? செல்வா, ஆக்சுவலா டிப்பிக்கலா நம்ம அதுக்கும் தைரியமா இருக்கணும், அதாவது கராத்தே கிராத்தே கத்துண்டு. ஆமா. அதாவது எப்படின்னா அசர்ட்டிவா இருக்கணும், அந்த டைம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், அந்த மாதிரி ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளது வந்து முக்கியமான டிசிஷன் மேக்கிங் ரோல். சொல்லிதான் ஆகணும், இன்டெகிரிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி என்ஷூரே பண்ணிக்க கூடாது. அதை ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் இவங்களை த்ரெட்டன்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் உங்க இது, அப்புறம் ஏதோ கோர்ட்லாம் போய் எதா பண்ணி அப்புறம் ஃபைனலா, ஆனா இட் டுக் 4-5 months போல இருக்கு. ஆமா. இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷன் கொடுக்குறாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாங்க. ஆனா ஒருவேளை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில ஒரு த்ரெட்டோ சேலஞ்ச் இருந்ததுன்னா எப்படி ஒரு இண்டிவிஜுவல் அந்த லேர்னிங் இல்ல, அந்த லேர்னிங் இல்ல. ஸோ அந்த லேர்னிங்கும் நம்ம இன்கல்கேட் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன் எல்லார்கிட்டயும். ஓகே. ஸோ இது கான்செப்ட்ஸ் வந்து டாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர்டன்னா ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு. ப்ரொமோட் இன்ஃப்ளேஷன், சோஷியல் வெல்ஃபேர், வைடர் டாக்ஸ் பேஸ், ரெக்ரெசிவ் இன்ஸ் அந்த இதுல படிச்சோம். நோ பிஞ்ச். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இதோட முடிச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கு இல்ல மண்டே வந்து, நாளைக்கு நான் எப்படின்னு சொல்றேன் டைமிங். மண்டே வந்து யூனியன் ஸ்டேட் லிஸ்ட் எப்படி, அப்புறம் எதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள முன்னாடி நிறைய இருந்தது, எதெல்லாம் இப்ப வந்து ஜிஎஸ்டிக்குள்ள சப்சம்டு பண்ணிருக்காங்க, அந்த டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் என்னன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் ஜிஎஸ்டி சொல்றாங்க. எப்ப ஆரம்பிச்சது, சென்ட்ரல் டெர்மினாலஜிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ சிபிடினா கவுண்டர் வேலிங் டியூட்டி, அந்த மாதிரி பேசிக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி என்னெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் வந்து 2016 என்னெல்லாம் கவர் பண்றது, ரொம்ப ஹை லெவல். இது ரொம்ப டீடைல்டா படிக்க வேணாம், பட் தென் ஐ வில் டேக் யூ த்ரூ ஆன் திஸ். அடுத்த சாப்டர்ல தான் we are getting into the world of ஜிஎஸ்டி. ஸோ இந்த வாட்டி ஜஸ்ட் இந்த டூ இது மட்டும் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி டெஸ்ட்டுக்கு வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டைரக்ட் டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் டெர்மினாலஜிஸ் இருக்குல்ல, பேர்டன்னா என்ன, அந்த குட்டி ஒரு
கரெக்ட் செல்வா, அதான் செல்வா கரெக்ட். இதோ இந்த 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 பாட்டு இது, அதுக்கப்புறம் இந்த பாட்டு, அவ்வளவுதான். இது மட்டும்தான் இந்த இதுல. அடுத்த இதுல வந்து we will get more into the GST பாட்டு. சரியா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் படிச்சு பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க. இனிமே நம்ம வந்து we will travel both with sums provisions, sums provisions அப்படி இருக்கும். சரியா? ஓகே. எனி டவுட்ஸ் யூ ஹேவ்? ஓகே. செல்வா, ஏதாவது டவுட்ஸா செல்வா? ஓகே. விஜயலக்ஷ்மி? ஓகே. ஸ்ரேயா? அஸ்வினி? ஓகே. ஐஷா? மித்ரா? அக்ஷயா? அஷிதா? ஓகே. சௌந்தர்யா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேட்டேனா? தெரியல. எல்லாரும் கவர் பண்ணிட்டேனா? யாரையும் விட்டுட்டேனா? ஓகே.